நான்மறை காட்டில் நாவுக்கரசர் மூடிய கதவம் திறக்க ஒரு பதிகத்தை பாடுகிறார். அவருடைய பதிகம் என்பது 10 பாடல் நிரம்ப பெற்ற பதிகம். அந்த 10 பாடலை பாடிய பின்னும் கதவம் திறக்கவில்லை. அதற்காக மனம் வருந்தி 11வது பாடலை பாடுகிறார். அந்த பாடலினால் கதவு திறக்கிறது. ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது கிடைத்திருப்பது 10 பாடல் தானே, 11 எங்கு வந்தது என்று. இடையிலே ஏதாயிலும் ஒரு பாட்டு தவறி இருக்க வேண்டும். ஆகவே ஆய்வின் நோக்கில் பார்க்கின்ற பொழுது அந்த தளத்தில் நாவுக்கரசர் பாடியது 11 பாடல் என்று முடிவு தருகிறார்கள். அந்த பகுதி தான் போன வகுப்புல இறுதியா பார்த்தோம். பாடிய அப்பதிக பாட்டான 10 பாடல் நிரம்பிய பின்னும் பைம்பொன் வாயில் சேடுயர் பொன் கதவு திருக்காப்பு நீங்கா செய்கையினால் வாகீசர் சிந்தை நொந்து நீடு திரு கடை காப்பில் அரிது வேண்டி. அந்த 11வது பாட்டுல திருக்கடை காப்பாக வைத்து ரொம்ப பணிவோடு வேண்டிக் கொண்டு கதவை திறவுங்கள்னு இறைவன் முறையிட்டாராம், மன்றாடினாராம். நின்றெடுக்க திருக்காப்பு நீக்கம் காட்ட ஆடிய சேவடியார்த்தம் அடியார் விண்ணோர் ஆர்ப்பெழுந்து அகில அண்டம் அனைத்தும் மூழ்க. கதவு திறந்தவுடனே தலைவாயிலின் வழியாக இறைவனை எல்லோரும் வணங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட இந்த அற்புத காட்சியை பார்த்து உடன் வந்த அடியார்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் ஏனைய பிற விண்ணோர்களும் ஆரவாரம் செய்தார்கள். மற்ற அது கண்ட போதே வாக்கின் மன்னவரை நோக்கி பொற்புறு புகலி மன்னர் போற்றிட, பொற்புறு புகலி மன்னர் போற்றிட அவரும் போற்றி அற்புத நிலையினார்கள் அணி திரு மறைக்காடாளும் கொற்றவர் கோயில் வாயில் நேர்வழி குறுகி புக்கார். எல்லோரும் பாராட்டினார்கள் என்பது ஒரு பக்கம். நாவுக்கரசரினுடைய இந்த பெருமையை உலகினுக்கு அந்த இடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஞான சம்பந்தர் நாவுக்கரசரை முன்னிறுத்தி பாடச் சொன்னார். அதனால ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரை பாராட்ட வேண்டாமா? அதுதான் மற்ற அது கண்ட போதே. நாவுக்கரசர் பதிகம் பாடி அந்த கோவிலினது கதவு திறந்த காட்சியை பார்த்த போதே வாக்கின் மன்னவரை நோக்கி, வாக்கின் மன்னவர் திருநாவுக்கரசர், அவரை நோக்கி பொற்புறு புகலி மன்னர், புகலி என்றால் சீர்காழி, மிகச்சிறந்த பதியாகிய சீர்காழி பதியை சார்ந்த, பொற்புறு நாக்க அழகியன்னு அர்த்தம், சிறந்த மேலான, எந்த பொருள்ல வேணாலும் சொல்லலாம், பொற்புறுன்னு இருக்கு. அந்த புகலி மன்னராகிய ஞான சம்பந்தர் போற்றிட நாவுக்கரசரையும் அவர் மேற்கொண்ட முயற்சியையும் பாராட்டி போற்ற அவரும் போற்றி. ஞான சம்பந்தர் பாராட்டினார், அதை ஏற்றுக்கொண்டு நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரை பாராட்டினார். அற்புத நிலையினார்கள், இந்த அற்புதமான காட்சியை பார்த்த மக்களும் ஏனைய பிற அடியவர்களும் அணி திரு மறைக்காடு ஆளும், அழகான திருமறைக்காட்டினை ஆளுதற்கு உரியவராகிய இறைவன் சிவபெருமான், கொற்றவர் சிவபெருமான் கோயில் வாயில் நேர் வழி குறுகி புக்கார். அந்த கோவிலினுடைய தலைவாயில் நேர் வாயிலினாக வழியாக எல்லோரும் உள்ளே சென்று இறைவனை வழிபட்டு மகிழ்ந்தார்கள். கோயிலுட்புகுவார் உச்சி குவித்த செங்கைகளோடும் தாயினும் இனிய தங்கள் தம்பிரானாரை கண்டார். பாய நீர் அருவி கண்கள் தூங்கிட படியின் மீது மேயின மெய்யராகி விதிர்ப்புற்று விரைவின் வீழ்ந்த. எப்படி? கோயிலினுட்புகுவார், ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் தலைவாயிலின் வழியாக கோவிலினுக்கு உள்ளே சென்று
உச்சி குவித்த சங்கைகளோடு, தலைக்கு மேல 2 கைகளையும் குவித்து கொண்டு, தாயினும் இனிய தங்கள் தம்பினாரா, தாயை காட்டிலும் இனியவனாகிய தங்கள் தம்பிரான், தங்களால் வணங்கப்படுவதற்கு உரியவனாகிய சிவபெருமான். யாரவன்? தாயினும் இனியவன். அதாவது தாயானவள் கூட குழந்தை அழுத பொழுதுதான் உதவ முன்வருவள். அதனால்தான் மற்றொரு அடியவரும் பாடினார், தாயினும் சால பறிந்து பால் நினைந்து ஊட்டும் இறைவன். தாயை காட்டிலும் பலவாறாக நம் மீது கருணை காட்டக்கூடிய இறைவன். ஆகவே தம்பிரானாரை கண்டார், பாயும் நீர் அருவி கண்கள் தூங்கிட, கண்களிலிருந்து கண்ணீரானது அப்படி வழிந்து ஓடுகிறது, பாய்ந்து ஓடுகிறதா. பாயு நீர் அருவி, அருவி போலே கண்களிலிருந்து தூங்கிடன தொடர்ந்து வழிய, படியின் மீதுன நிலத்தின் மீது மேயின மெய்யரை, உடலானது நிலத்தில் பொருந்தக்கூடிய அளவுல நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்கள் இருவரும். விதிர்ப்புற்று விரைவின் வீழ்ந்தார். இந்த விதிர்த்து விரைவாக, என்ன இப்படிப்பட்ட அருளை பாலித்தானே நம் இறைவன் என்று அந்த விதிர்ப்பினால அந்த பூமியில் அப்படியே விழுந்தார்கள். இந்த விதிர்ப்பு, திகைத்தல், இதுக்கெல்லாம் ஒரு பொருள் தான். நாம் எதிர்பாராத ஒன்று நடந்து விட்ட பொழுது நாம் ஒன்றை எதிர்பார்த்துதான் செய்கிறோம். ஆனால் அவ்வாறு செய்யக்கூடிய ஒன்று இதுகாரும் யார் ஒருவராலும் செய்யப்பட இயலாத ஒன்று நாம் முயன்ற பொழுது நம் முன்னே அது நடந்து விட்டதுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய பெருமிதம் இருக்கும். அதனாலதான் வரக்கூடியது இந்த விதிர்ப்புறுதல். விதிர்ப்புற்று அப்படியே விரைவின் விழுந்தார், அந்த பூமியில விழுந்து இறைவனை வணங்கினார்கள். அன்பினுக்கு அளவு காணார் ஆனந்த வெள்ளம் மூழ்கி, என்பு நெக்கு உருக நோக்கி இறைஞ்சி நேர் விழுந்து நம்பர், முன்பு நிற்பதுவும் ஆற்றார் மொழி தடுமாற ஏத்தி, மின் புரை சடையார் தம்மை பதிகங்கள் விளம்பி போந்தார். ரொம்ப அழகான இடம். அன்பினுக்கு அளவு காணார். யாருடைய அன்பினுக்கு? இறைவன் தங்கள் மீது கொண்டுள்ள அன்பினுக்கு அளவே இல்லை என்று புரிந்து கொண்டார்கள். நாம தான் இறைவன் மாட்டு காட்டக்கூடிய அன்பினுக்கு அளவு வச்சிருக்கோம். ஆனால் இறைவன் அடியவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பினுக்கு அளவே கிடையாது. அதனாலதான் இறைவனை எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் பணித்தால் உடனே அதை ஏற்றுக்கொண்டு செய்து மகிழுகிறான் இறைவன். அதனால அந்த இறைவன் தங்கள் பால் தாங்கள் வேண்டியதற்கு ஏற்றாற்போல் கதவை திறந்தது. அந்த அன்பினை கண்டு இவர்களால் என்ன செய்ய முடியலையாம்? ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியலையாம். ஆனந்த வெள்ளம் மூழ்கி, அந்த மிகப்பெரியதோர் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் அப்படியே மூழ்கி போனார். என்பு நெக்குருக நோக்கி, மனது உடல் எல்லாம் அப்படியே உருகி தவிக்கிறதா. எங்களையும் பொருட்டாக எடுத்துக்கொண்டு எங்கள் பாடலுக்கு இசைந்து கதவை திறந்தாயே இறைவனே என்று அப்படியே உருகுகிறார்கள். இறைஞ்சி நேர் விழுந்து என்று சொல்லி சொல்லி கீழே விழுந்து வணங்குகிறார்கள். நம்பர் முன் நிற்பதுவும் மாற்றார். கருணை வள்ளலாகிய அந்த இறைவன் முன்னே நாம் நிற்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு வந்தார்களா இந்த 2 அடியவர்களும். அவனது கருணையின் முன்னே நாம் ஒன்றுமே இல்லை என்று மொழி தடுமாறு, வார்த்தைகள் ஒழுங்கா வாயில வல்ல, தடுமாறுகிறார்கள். ஒருவர் நாவுக்கு அரசர், மற்றொருவர் ஞான சம்பந்தர். பிள்ளை காலம் முதல் நினைத்ததை பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இருவரும். அவர்களுக்கு மொழி தடுமாறியது. எப்படி? அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் உள்ளத்துல இருக்கணும்னு பாருங்க. நினைத்த பொழுது பதிகம் பாடக்கூடிய ஆற்றல் மிக்க 2 பெரும் படைப்பாளர்கள். அந்த இறைவன் தங்களுக்கு அருளியதை பார்த்த அந்த நிலையிலேயே மனதானது முழுமையுமாக அன்பினால் தோய்ந்து நிலை தடுமாறி என்ன சொல்வது என்று அவர்களுக்கு புரியலையாம். தடுமாற ஏத்தி மின்புரை சடையார், ஒளி சிறந்த சடாமுடியை உடைய இறைவனை, மின்னுன்னா ஒளி, புரைனாக்க
மின்னலை போல் ஒளிரக்கூடிய ஷடாமுடியை உடைய இறைவனை பதிகங்கள் விளம்பி போந்தார். அந்த இறைவனை பதிகங்களினாலே போற்றி பாடினார்கள். அந்த இடத்துல 2 பேரும் பதிகம் பாடினார்னு சேக்கிழார் எழுதிட்டார். ஆனா அந்த இடத்துல இருவர் பாடின பதிகங்களும் கிடைக்கல. இதுதான் நம்முடைய ஆய்வுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இடர்பாடா இருக்கு. நான் ரொம்ப சில நேரங்கள்ல இது கிடைக்காமல் போனதினால நமக்கு எவ்வளவு பெரிய வரலாறு சார்ந்த செய்திகளை தொகுத்து சொல்ல முடியாமல் போகிறதுன்ற கவலை வரும். பட்டவீரட்ட தலம்னு இருக்கு. 8 இடத்துல இறைவன் சம்ஹார மூர்த்தியாக காட்சி அளிக்கிறான். அதுல மிகச் சிறந்த ஒரு தலமாக கருதப்படுவது யானை வடிவிலே வந்த அசுரனை அழித்த கஜ சம்ஹார மூர்த்தி. அது இன்றைய வழுவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம். திருஆரூரில், மயிலாடுதுறையிலிருந்து திருஆரூர் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர். வழுவூர் என்பது நடன உலகத்தாருக்கும் தெரியும். அந்த வழுவூர் தான் பண்டைய காலத்துல தாரகாவனம்னு பேர் இருந்தது. அந்த ஊரினை, எவ்வளவு மிகப்பெரிய நிகழ்வு நடந்த ஊர், அந்த ஊரினை பற்றின தேவாரம் கிடைக்கவே இல்லை. அதுதான் வருத்தம். அந்த ஊரை பற்றின எந்த ஒரு தேவாரமும் கிடைக்கல. வைப்புத்தலமா பாடியிருக்கிறார். நாவுக்கரசர் கும்பகோணத்துல இறைவனை வழிபடுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மற்றைய தலங்களை எல்லாம் தன்னுடைய ஒரு தேவாரத்துல வழுவூர் தலத்தை பாடிட்டு போயிருக்கு. ஒற்றை வரியில வழுவூர் அப்படின்ற சொல் வருகிறது, அவ்வளவுதான். ஆனால் அது மிக முக்கியமான தலம் அட்டவீரட்டத்துக்குள்ள. அதை கொண்டு பாடின தேவாரம் நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய சில இடர்பாடுகள். இப்போ இந்த தலத்துல இப்படிப்பட்டது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. சேக்கிழார் என்கின்ற ஒரு அடியவரோ அல்லது சேக்கிழாருக்கு முன்பு வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பியோ இதை குறிப்பாக சொல்லவில்லை என்றால் நமக்கு இந்த வரலாறே தெரிந்திருக்காது. இப்போ நான் ஒன்று சொல்லுவது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். எத்தனை பேர் அதை பின்பற்றி இருப்பீர்கள் அந்த செய்தியைன்னு உங்களுக்கு என் அளவில் தெரியாது. இங்க கொஞ்சம் விளக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு. மாற்று சமயமான கிறித்துவத்துல ஒரு வழக்கம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து வந்த 2 சமயங்கள், ரெண்டும் இரண்டினது கோட்பாடுகள்ல வேறுபட்டவை. ஒன்று இஸ்லாம். இஸ்லாம் கிறித்துவம் வந்ததற்கு பிறகு தோன்றியது. அந்த மதத்துல இருவரை தவிர நீங்கள் வேறு யாரையும் தொழக்கூடாது. ஒன்று அல்லாஹ் என்கின்ற ஒருவர், 2 அவர்களினுடைய தூதுவராக விளங்கக்கூடிய சல் என்கின்ற தகுதிக்கு உரியவரான முகமது நபி. இந்த இருவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பது அவர்களது முடிந்த முடிவு. அதாவது அந்த குர்ஆன் வழி நிற்கக்கூடிய அந்த முழுமையுமான அந்த கோட்பாடுகளினால் ஈர்க்கப்பட்டவர்கள் துறவிகளையோ ஏனைய பிற அடியவர்களையோ ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதனாலதான் அந்த தர்காலாம் அவர்களுக்கு கிடையாது. தொழுகை இடம் என்கின்ற மாஸ்க் ஒன்றுதான் உண்டு. அந்த மதத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய அடியவரையோ ஞானியர்களையோ அவர்கள் தொழும் மரபு கிடையாது. அது ஆனால் அதற்கு முன்பு தோன்றின கிறித்துவத்தில் அந்த வழக்கம் உண்டு. இந்த வழக்கம் உண்டுன்னா அருளாளர்களாக இருந்து அந்த மதத்துல இறந்ததன் பிறகு அந்த அருளாளர்கள் இறந்ததன் பிறகு ஏதாயிலும் சில இயற்கை இகந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுவார்கள்னு நம்புகிறார். அப்படி நிகழ்த்தி காட்டின செய்திய பலர் பல இடங்கள்ல பார்த்ததாக அனுபவித்ததாக குறிப்பிட்டு சொல்ல, அதை முழுமையுமாக எடுத்து அதை ஆய்வு செய்து அப்படி நடந்தது உண்மைதான் என்று தெரிந்ததன் பின் அவர்களுக்கு புனிதர் என்கின்ற பட்டத்தை கொடுக்கிறார்கள். அந்த புனிதர் என்கின்ற பட்டத்தை
அவர்களினுடைய தலைமை திருச்சபையான வாத்திகன் கொடுக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தலைமை அவர்களினது தலைவராக விளங்கக்கூடிய போப்பும் அவர்களுக்கு கீழாக இயங்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் கார்டினல்ஸ் இவர்களெல்லாம் முடிவு செய்து அந்த புனிதர் என்கின்ற தகுதியை கொடுக்கிறார்கள், செயின்ட் என்ற தகுதி. அதன் பிறகு அந்த செயின்ட் என்ற தகுதி பெற்றவர்களை முன்னிறுத்தி நீங்கள் ஒரு சர்ச்சை கட்ட முடியும். சர்ச்சுக்கு அவர்களுடைய பெயரை வைக்கலாம். செயின்ட் பீட்டர்ஸ் கதீட்ரல், செயின்ட் ஆண்ட்ரூஸ் கதீட்ரல் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இப்ப தெரசா பேர்ல கோவில் கட்டலாம், சர்ச் கட்டலாம், செயின்ட் தெரசா சர்ச் கட்டலாம். அது ஏன் இதை இங்கு வற்புறுத்துகிறேன்னா, இந்த செய்தி நம்முடைய வரலாற்றுல இந்த அடியவர்களால் செய்யப்பட்ட அருட்செயல்களை எல்லாம் ஒரு நல்ல விதமான வரலாற்று ஆவணமாக தயார் செய்திருந்தால், அந்நிய படையெடுப்பில் அழித்திருப்பார்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மைதான். இருந்தாலும் ஏதாயிலும் ஒரு விதத்தில் அவைகளை பாதுகாத்திருந்தால் நமக்கு அவர்கள் மீது கோவிலோ அல்லது அவர்களை ஒரு வழிபாடு செய்தற்கு உண்டான இறை தூதர்களாகவோ பார்க்கின்றோம் என்பதை காட்டிலும் இந்த சமூகத்தை ஒட்டின ஒரு வரலாறு தெளிவா கிடைச்சது. அது நம்ம கிட்ட கிடைக்கல. எல்லாம் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு அரியதாகிய நிகழ்வு நடந்த இந்த தலத்துல இருவரும் மனம் மகிழ்ந்து இறைவனது அருளை முன்னெடுத்து பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள் சேக்கிழார் எழுதுகிறார். ஆனால் அந்த பதிகங்கள் நமக்கு கிடைக்கல. கதவு திறந்ததான குறிப்பை தருகிறார். நான் பாடி இந்த கதவம் இவ்வாறு திறந்தது என்று அதற்கு நன்றி கூறும் முகத்தான் நாவுக்கரசரோ ஞான சம்பந்தரோ பாடின தேவாரம் கிடைக்கல. கிடைத்திருந்தால் அது அகச்சான்று என்று எடுத்துக்கொண்டு அதை நாம முன் நிறுத்த முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இதுதான் இங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரியதாகிய இடர்பாடு. நம்ம முன்னோர்கள் நல்ல பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதை முறையாக பதிவு செய்தற்கு உண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அதற்கு நாம பெருமளவிலே நன்றி கடப்பாடு உடையவர்களாக இருக்கணும். யாருக்குன்னா சேக்கிழாருக்கு. அவரும் இது போன்றதாகிய நூலை எழுதலைன்னா அடியவர்களை பற்றின எந்த செய்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. வேடிக்கை என்னவென்றால், இது எழுதினதற்கு பிறகுதான் வைணவ அடியார்களை பற்றி எழுத வேண்டும் என்று அவர்களுக்குள் தோன்றி குரு பிரபாவம்னு எழுதினார். அதாவது பரத்தில் இருக்கக்கூடிய பரந்தாமனிலிருந்து தொடங்கி 12 ஆழ்வார்கள் வரைக்கும் அவர்கள் விளக்கம் எழுதினார்கள். அதனால இவைகள் எல்லாம் இல்லை என்றால், இவர்களால் கொடுக்கப்பட்ட தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. இந்த பாடலுக்கு பின்னாக ஒவ்வொரு பாசுரத்திற்கு பின்னாகவும் பதிகத்திற்கு பின்னாகவும் வரலாறு சார்ந்த குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை நாம் முழுமையுமாக சேகரிக்கவில்லை, பெற முயலல. அது நம்மிடம் இருக்கக்கூடிய மிக மிக பெரிய தவறு. அதை விட வேடிக்கையாக ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் மனதில் ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை எப்பொழுது முடியும் எனக்கு தெரியாது. அதற்குண்டான முயற்சி எனக்கு எப்பொழுது முழுமை அடையும்னு தெரியும். சேக்கிழார் தன்னுடைய காலத்துல தனக்கு முன்பு வாழ்ந்த அனைத்து சிவனடியார்களையும் ஒரு நூல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டார். அதனால்தான் அவருக்கு தொண்டர் சீர் பரவுவார்னே தகுதி கொடுத்துட்டார். பெரிய புராணத்துல மிக விரிவாக. இதன் பிறகு இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு வரலாற்றுல தெளிவா சொல்லப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகு, அதாவது சேக்கிழாருக்கு பிறகு பல இறை அருளாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவர் இருவர் அல்ல, பலர் வந்திருக்கிறார்கள்.
என்னாலேயே இருந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு 50 பேர் பேரை சொல்ல முடியும். அதாவது எனக்கு தெரிந்த அளவில் 50 பேர். இன்னமும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா நிறைய கிடைக்கும். அவர்களை பற்றின வரலாறுகளை இதுவரைக்கும் யாரும் இலக்கியமாக எழுதல. அது ஒரு மிக இன்றியமையாத தேவை. இப்ப இவர்களுக்கு பின்னாடி வந்த தாயுமானவரையோ சித்தர்களையோ அதன் பிறகு வந்த அருணகிரிநாதரையோ வள்ளலாரையோ இவர்களினுடைய வாழ்க்கை வரலாற ஒரு நிர்ணயமான முறையில் யாரும் எழுதல. எழுதணுன்ற ஆசை எனக்கு உண்டு. ஏன் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, எழுதுதற்கு உண்டான முயற்சியில கூட கொஞ்சம் இறங்கின. அதன் பிறகு மலைப்போ அல்லது மனதுல ஒரு சிறு நெருடலோ இதை எழுதுவதற்கு எனக்கு உண்டான தகுதி ஏதாகிலும் உண்டா என்றெல்லாம் எனக்கு நானே கேட்டுக்கொண்டு ஒரு சில பாடல்களை எழுதி அவையடக்கத்தோடு எழுதி நிறுத்திட்டேன். யாரேனும் ஒருவர் பின்னாளில் வருவார்கள்னு நான் நம்புறேன். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு வரலாற்று ஆவணங்கள். இது நம்ம முறையா எழுதாம போயிட்டோம்னா அது ஒரு வரலாற்று பிழையாகிவிடும். இப்பொழுதே நம்முடைய சமகாலத்துல வாழ்ந்தவர்களை பற்றின செய்திகளே நமக்கு முழுமையுமா தெரியாது. அதுதான் வருத்தம். நம்முடைய சமகாலம்னா சுதந்திரம் பெறுவதற்காக பாடுபட்ட பாரதியார் எழுதின முழுமையுமான கவிதை நம்ம கிட்ட கிடைச்சிருக்கான்னா இல்ல. பாரதியார் எழுதின கவிதைகள்ல முழுமையுமான நூல் முழுவதும் நமக்கு கிடைக்கல என்பதுதான் உண்மை. இன்னமும் பலர் ஆய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மிக மிக பெரிய ஆய்வாளர்கள்லாம் பத்மநாபன் இருந்தார், விஸ்வநாதன் இருந்தார். இப்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்துறையினுடைய தலைவர் மிகப்பெரிய அளவில் பாரதியாரினுடைய ஆய்வாளர். முயன்று கொண்டே இருக்கிறார்கள். புதிதான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆயினும் அவர்கிட்ட போய் கேட்டா நாங்கள் கண்டறிந்ததெல்லாம் மிக சிறு அளவுதான், இன்னமும் இருக்க வேண்டும் பேசுகிறார். அதனால நம்முடைய முன்னோர்கள் எழுதினதை நாம வரலாற்று ரீதியாக ஆவணப்படுத்த தவறுகிறோம். அது ரொம்ப பெரிய சிக்கல். பிற்காலத்துல அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கியதன் பிறகு கோவை மாநகர்ல இருந்த பூசாக்கோ பிஎஸ்ஜி கலைக்கல்லூரியின் துறை தலைவராக இருந்த மாராப்போ குருசாமி அவர்கள் ஆய்வு பதிப்பாக பாரதியாரினுடைய கவிதைகளை மிகச்சிறந்த ஆய்வு புலமையோடு எந்த பாடலுக்கு பிறகு எந்த பாடல் ஏன் எழுதப்பட்டது, அதன் சூழல் என்ன என்பதை பாரதியாரினுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையுமாக ஆய்ந்து அந்த கவிதைகளை பதிப்பித்திருக்கிறது. ஆய்வு பதிப்பு, ரொம்ப அழகான பதிப்பு. அதுபோல் பல கவிஞர்களினது படைப்புகளை நாம பதிப்பிக்க வேண்டும். பதிப்பிக்கல யாரும். யாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு முழுமையுமாக தெரியல, தெரிந்ததை நாம் பதிவும் பண்ணல. அதுதான் வருத்தம். அது ஒரு பெரிய தவறுன்னே நான் நினைக்கிறேன். அந்த தவறு இப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சிறு சிறு நிகழ்வுகள் கூட அவர்களினுடைய படைப்பினுக்கு பெரியதோர் துணையை தந்தது. சின்ன சின்ன நிகழ்வுகள் நாம நினைக்கிறோம் மிகப்பெரிய நிகழ்வுகளினால்தான் இவர்கள் புதியதாக பல சிந்தனைகளுக்கு உட்பட்டு கவிதை பாடி இருக்கிறார்கள். இல்லை, சாதாரண ஒரு நிகழ்வு அவர்களை பாதித்திருக்கிறது. அதனால இந்த வரலாறுகளை எல்லாம் எழுதின என்ன, இந்த இடம் ரொம்ப வருத்தத்திற்குரிய இடம். இருவருமாக சேர்ந்து பதிகம் பாடி இருக்கிறார்கள். அந்த கதவு திறந்ததன் பின் அதனுக்கு உரிய பதிகம் ஏதும் நமக்கு கிடைக்கவில்லைன்னா எவ்வளவு பெரிய வருத்தம். சரி,
வணங்கி பதிகம் பாடி கோவிலை விட்டு வெளியே வருகிறார்கள். புறம்பு வந்து அணைந்த போது புகலி காவலரை நோக்கி நிறங்கிளர் மணிக்க பாடம் நீக்கமும் அடைப்பும் நிற்க திறந்தவாறு அடைக்க பாடி அருளும் நீர் என்றார் தீய மரம்புரி அமணர் செய்த வஞ்சனை கடக்க வல்ல. எப்படியா? புறம்பு வந்தணைந்து, கோவிலை விட்டு வெளியே இருவரும் வந்தார்கள், மற்ற அடியவர்களும் வந்தார்கள். அணைந்த போது, வெளியே வந்த பொழுது புகலி காவலரை நோக்கி, புகலி சீர்காழி, சீர்காழியினுடைய காவலராக விளங்கக்கூடிய சமய காவலரான ஞான சம்பந்தரை பார்த்து நாவுக்கரசர் கேட்டார், நிறங்கிளர் மணி கபாடம், ஒளி பொருந்திய மணிகளினால் அலங்கரிக்கப்பட்ட கபாடம்னா வாயில் கதவு, பெரிய வாயில் கதவுக்கு கபாடம்னு பேர். ஆகவே நிறம் கிளர் மணி கபாடம், ஒளி பொருந்திய ரத்தினங்களினால் இழைக்க பெற்ற அந்த பெரிய கதவை நீக்கமும் அடைப்பும் நிற்க, நீக்கமும் அடைப்பும்னா திறக்கவும் மூடுவதுமாக அது இயங்கப்பட வேண்டும். ஆகவே நான் பாடி திறந்துட்டேன், ஆகவே நீங்கள் பாடி மூடினீர்கள் என்றால் இனி வரக்கூடியவர்கள் அந்த கதவை இயல்பா திறந்து மூட முடியும். இப்ப நான் பாடி திறந்ததினால் அந்த கதவு மூடுதல் என்பது அவ்வளவு எளிதல்ல. சம்பந்தரே நீங்கள் பாடி அதை மூடுதற்கு உண்டான வாய்ப்பை தந்தீர்கள் என்றால் பின்னர் எல்லோராலும் அது திறக்கவும் மூடவும் அனுதினமும் அடியார்கள் அந்த தலைவாயிலின் வழியாக வந்து இறைவனை வழிபடவும் ஏதுவாகும். ஆகவே நீங்கள் பாடி மூடுங்கள் அப்படின்னு கேட்டாராம். திறந்தவாறு அடைக்க பாடி, நான் பாடி திறந்தேன், நீங்கள் பாடி அந்த கதவினை மூடுமாறு செய்யுங்கள்னு சொன்ன உடனே அருளும் நீர் என்றார் நாவுக்கரசர். அவ்வாறு ஞான சம்பந்தர் நீங்கள் இவ்வாறு பாடி அருள வேண்டும்னு கேட்டார். நான் வேடிக்கையா சொல்லுவேன், பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த சேக்கிழாருக்கு ஒரு சில குறும்பு, இங்க கதவு திறக்கவும் மூடவும் தானே பாடணும். ஞானசம்பந்தருக்கு என்ன அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க, தீய மரம்புரி அமணர் செய்த வஞ்சனை கடக்கவன். தீயவர்களாகிய சமணர்களால் தரப்பட்ட பல வஞ்சனைகளை எல்லாம் வெல்லக்கூடியவராகிய சம்பந்தர். அப்படிப்பட்ட சம்பந்தர், ஏன்னா இறை அருளால சமணர்களையே வெல்லுவதற்கு உண்டான ஆற்றலை பெற்ற சம்பந்தர் இப்ப பாடி இந்த கதவை மூட முடியாதா அப்படின்னு பொருள் இருக்கு, தொனி பொருள் அது. அவ்வளவு வஞ்சனைத்தனம், வஞ்சகத்தை தரத்தக்க அவர்களையே வென்றவராகிய இந்த ஞான சம்பந்தர் இந்த கதவை பாடி மூடுதற்கு ரொம்ப பெரிய அளவில் கவலை கொள்ளணுமா, முடியாதாகவே பாடினார். அன்று அரசர் அருளி செய்ய அருமறை பிள்ளையாரும் வென்றி வெள்விடையார் தம்மை விருப்பினால் சதுரம் என்னும் இன்தமிழ் பதிக பாடல் இசைத்திட இரண்டு பாலும் நின்ற அக்கதவு காப்பு நிரம்பிட அடைந்தது அன்றி. அன்று அருளி செய்ய அவ்வாறு நாவுக்கரசர் அருளச் செய்தார். ஞான சம்பந்தரை பார்த்து நீங்கள் பதிகம் பாடி இந்த கதவை மூட வைக்கணும்னு. ஆகவே செய்ய அருமறை பிள்ளையாரும் வேதங்களை நன்கு கற்று உணர்ந்த குலத்திலே உதித்தவராகிய பிள்ளையார் ஞான சம்பந்தரும் வென்றி வெள்விடையார் தம்மை, வெற்றி பொருந்திய வெண்மை நிறத்திலே உள்ள ரிஷப வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்க கூடிய சிவனாரை விருப்பினால், விருப்பத்தோடு சதுரம், அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, அந்த சதுரம் என்ற நிலையில தொடங்கக்கூடிய பாட்டு. அது சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டு மைந்தா, இது நன்கு இறை வைத்தருள் செய்க எனக்கு உன் கதவும் திரு காப்பு கொள்ளும் கருத்தால் என்ற பாட்டு. அழகான பாட்டு.
அந்த பாட்டு ஒரு பாட்டை பாடினோன்னு கதவு மூடி நிறுத்து. என்னும் இன்தமிழ் பதிக பாடல் இசைத்திட, அந்த ஒற்றை பாட்டை பாடினவன்னு இரண்டு பாலும் நின்ற அக்கதவு, பெரிய கதவு, ரெண்டு பக்கமுமா திறந்திருந்த கதவு காப்பு நிரம்பிட அடைத்தது அன்றே. அந்த ஒரு பாட்டை பாடினோன்னு கதவு வந்து மூடிக்கொண்டு விட்டது. அப்ப இனி அந்த நிமிடத்திலிருந்து கதவை திறக்கவும் மூடவும் செய்தற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்தாயிற்று. இல்ல வேடிக்கை என்னன்னா, இது ஒரு வேடிக்கையான கதையில சொல்லுவார்கள். நாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடி 10 பாட்டை பாடி அதற்கு மனம் இறங்காத இறைவன் திருக்கடை காப்புல 11வது பாட்டை பாடி கதவை திறவுங்கள்னு வேண்டதற்கு பிறகு கதவு திறந்தது. ஆனால் ஞானசம்பந்தர் ஒரு பாட்டை பாடின உடனே கதவை அடைச்சு நிறுத்து. இது கண்டு நாவுக்கரசருக்கு ரொம்ப வருத்தமாயிற்று. ஏன் இவ்வாறு இவர் வருத்தப்பட்டார்னு ஞானசம்பந்தர் போய் கேட்டார். அதற்கு நாவுக்கரசர் சொன்னாராம், நான் 11 பாடல் பாடியதன் பிறகுதான் கதவம் திறந்தது. நீர் ஒரு பாடல் பாடிய உடனேயே கதவு மூடிக்கொண்டது. ஆகவே ஒற்றை பாடல் பாடி அதன் மூலமாக இறைவனுக்கு நம்முடைய அன்பினை பக்தியினை நிரூபிக்க நான் எவ்வளவு காலம் இன்னமும் பக்தி செலுத்த வேண்டும்? ஏனென்றால் உம்முடைய ஆழ்ந்த பக்தியினால் ஒரு பாட்டு பாடின உடனேயே கதவை மூடிட்டார். நான் 11 பாடல் பாடிதான் கதவை திறந்தார். நான் எந்த காலத்துல ஒரு பாட்டை பாடி கதவை திறக்கக்கூடிய அளவினுக்கு பக்தியில் பக்குவம் அடைவது? எனக்கு ஏற்கனவே வயது 80. இன்னும் எத்தனை காலம் நான் பக்தி செலுத்தினால் ஒற்றை வரியில் ஒற்றை பாடலிலே என்னுடைய ஏவலை இறைவன் கேட்கக்கூடிய அளவினுக்கு நான் வளர முடியும்னு கவலை வந்ததாங்க. அதற்கு ஞானசம்பந்தர் வேடிக்கையா சொன்னாராம், இல்லை இல்லை, உங்கள் பதிகத்தை கேட்டு கேட்டு மெய்மறந்து போனான் இறைவன். அதனாலதான் 10 பாடலை பாடியதன் பிறகும் அவன் தன்னுடைய மயக்கத்திலிருந்து விடுபடல. நாவுக்கரசர் அல்லவா நீங்கள்? அதனால நீங்கள் திருக்கடை காப்பு பாடின பொழுதுதான் அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு உடனே கதவை திறந்தான். ஆகவே உங்கள் பதிகம் அவனுக்கு திகட்டவில்லை. ஆனால் என்னுடைய ஒற்றை பாட்டே அவனுக்கு திகட்டி விட்டது. ஆகவே உடனே கதவை சார்த்தி கொண்டான் என்று ரொம்ப நயமாக சொல்லும் மரபு ஒன்று உண்டு. எல்லாருக்கும் உண்டான ஒரு சிக்கல் தானே. நான் இருவரும் ஒரு தன்மைத்தான பக்தி செலுத்த, ஒருவனுக்கு ஒரு விதமான அருள், மற்றவனுக்கு வேறு ஒரு விதமான அருள்னு சொன்னா பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த சிக்கல் வரும் இல்லையா? அதுதான். அடைத்திட கண்டு சண்பை ஆண்டகையாரும் அஞ்சொல் தொடை தமிழ் ஆளியாரும் தொழுது எழ தொண்டர் ஆர்த்தார் புடை பொழிந்து இழிந்தது எங்கும் பூமழை புகலி வேந்தர் நடை தமிழ் பதிகமாலை நிரம்பிட நவின்று போற்றி. அடைத்திட கண்டு, அந்த ஒரு பாட்டை பாடின ஒண்ணு கதவம் அடைத்தது கண்டு, ஷண்பை ஆண்டகையாரும், ஷண்பைனா ஞானசம்பந்தரினது ஊர் சீர்காழிக்கு ஷண்பைன்னு பேரு. சீர்காழியை சார்ந்த சம்பந்தரும் அஞ்சொல் தொடை தமிழாளி, அழகான சொற்களை கொண்டு பாமாலை புனையக்கூடிய தமிழை ஆளுகைக்கு உட்படுத்தின நாவுக்கரசரும் தொழுது எழ, இந்த அற்புத காட்சியை கண்டு வணங்கி எழ தொண்டர் ஆர்த்தார், உடனிருந்த சிவனடியார்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தார்கள். அந்த ஆரவாரம் புடை பொழிந்திழிந்ததெங்கும், இந்த கோவிலை சுற்றி எல்லா பகுதிகளிலும் இந்த ஆரவாரம் பெருக்கெடுத்து அந்த ஓசை எல்லா இடங்களிலும் சென்று சேர்ந்தது. பூமழை புகலி வேந்தர், அப்படியே மேலிருந்து பூக்களெல்லாம் சிந்த அந்த புகலி என்கின்ற சீர்காழியினுடைய தலைவராகிய ஞான சம்பந்தர் நடை தமிழ் பதிகமாலை நிரம்பிட நவின்று போற்றி. முதல் பாட்டிலேயே கதவு மூடிக்கொண்டதுனால எஞ்சி உள்ள மற்றைய பாடல்களையும் பாடி அந்த பதிகத்தை அங்கு நிறைவு செய்தார்.
அத்திரு வாயில் தன்னில் அற்றை நாள் தொடங்கி நேரே மெய்த்திரு மறைகள் போல மேதினி புக்கு போற்ற வைத்து எதிர் வழக்கம் செய்த வரம்பிலா பெருமையோரை கைத்தலம் குவித்து தாழ்ந்து வாழ்ந்தது கடல் சூழ் வையம். ரொம்ப அழகு. அத்திரு வாயில் தன்னில் அன்று முதல் அந்த கோவில் நான்மறை காட்டினுடைய கோவிலின் வழியாக அற்றை நாள் தொடங்கி அந்த நாளில் இருந்து இவர்கள் இருவரும் பாடி திறக்கவும் பாடி மூடவும் செய்த நாள்ல தொடங்கி நேரே மெய்த்திரு மறைகள் போலே அந்த உண்மையான வேதங்களை போலே மேதினி புக்கு போற்ற உலக மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு வணங்குவது போல வைத்து எதிர் வழக்கம் செய்த எதிர்காலத்தும் இவ்வாறு வழங்குமாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு வரம்பிலா பெருமையோர் எல்லையே இல்லாத பெருமைகளுக்கு உரியவரான ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் கைத்தலம் குவித்து தங்களினுடைய கைகளினால் இறைவனையும் வணங்கினார்கள். இவ்விருவர்களையும் வணங்கி தாழ்ந்து வாழ்ந்தது கடல் சூழ் வையம். கடலால் சூழப்பட்ட அந்த உலகம் இத்தகு மேலான சிறப்பை கொண்டது. மக்கள் எல்லாம் பாராட்டினார்கள். அவ்வளவுதான், ஒற்றை வரியில விளக்கம். ஆனால் முழுமையான பாட்டு இவ்வாறு அந்த மக்கள் அன்று தொட்டு இவ்வாறு பாடி திறக்கவும், அந்த கதவு திறக்கும் போது நாவுக்கரசர் பதிகத்தை பாடியும், கதவை மூடுகின்ற பொழுது இரவு நேரத்தில் மூடுகிறார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் சம்பந்தர் பதிகத்தை பாடியும் இன்று வரைக்கும் அதை வழக்கமாக கொண்டு இருக்கிறார்கள். அதிகாலையில இந்த கோவிலை திறக்கின்ற பொழுது நாவுக்கரசர் பதிகம் பாடப்படும். அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் அன்றைய வழிபாடெல்லாம் செய்து பள்ளி அறையில இறைவனை கொண்டு போய் வைத்ததன் பிறகு கோவிலினுடைய பெருங்கதவை அடைக்கின்ற பொழுது ஞான சம்பந்தரினது பதிகத்தை பாடி அடைக்கக்கூடிய வழக்கத்தை இன்று வரை அவர்கள் செய்து வருகிறார். அதுதான் அதுக்கு பெரிய சிறப்பு. அதனால அருமறையானவெல்லாம் அகலிரு விசும்பில் ஆர்த்து பெருமையின் முழங்க பஞ்சநாதமும் பிறங்கி ஓங்க இரு பெரும் தகையோர் தாமும் எதிர் எதிர் இறைஞ்சி போந்து திரு மடங்களின் முன் புக்கார் செழும்பதி விழவு கொள்ள. ஆகவே அருமறையான எல்லாம், அரிய வேதங்கள் எல்லாம் அவற்றின் அங்கமான நூல்கள் ஆகிய எல்லாம்னா அங்கமான நூல்கள்னா உபநிடதங்கள். அருமறையான எல்லாம் அகலிரு விசும்பில் ஆர்த்து, அகண்ட பெரிய வானத்துல வேதங்களெல்லாம் முழங்கினவா இந்த காட்சியை பார்த்து பெருமையின் முழங்க, ரொம்ப பெருமையோடு வேதங்கள் எல்லாம் பெருமளவிலே முழங்கின. அதோடு பஞ்சநாதமும் பிறங்கி ஓங்க, 5 விதமான தேவ துந்துபிகள் முழங்கின. அதுக்கு பேரு பஞ்சநாதம்னு பேர். கொம்பு, ஊதுவளை, சங்கு, பேரிகை, மத்தளம், இதுக்கு பேரு பஞ்சநாதம்னு பேர். 5 விதமான ஓசைகளை தரக்கூடிய இது மிகப்பெரிய மங்கள சின்னம். ஆகவே அந்த பஞ்சநாதமும் பிறங்கி ஓங்க இரு பெரும் தகையோரும், மிகப்பெரிய தகைவனுக்கு உரியவர்களாகிய சம்பந்தரும் நாவுக்கரசரும் தாமும் எதிரெதிர் இறைஞ்சி போந்து ஒருவரை ஒருவர் மதித்து வணங்கி திருமடங்களின் முன் புக்கார் செழும் பதி விழவு கொள்ள, அவர்கள் இருவரும் தங்களுக்கு அமைக்க பெற்ற மடங்களுக்கு சென்று சேர்ந்தார்கள். ஊர் மக்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தார்கள். திருமறைக்காட்டுல இந்த வேலை முடிஞ்சது. இங்க நடந்த மற்றொரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இந்த இருவரும் இந்த திருமறைக்காட்டில் இருக்கின்ற பொழுதுதான் மதுரை மாநகர்ல கூன் பாண்டியனோடு சேர்ந்த சமணர்கள் அங்குள்ள சைவர்களை எல்லாம் துன்புறுத்துகிறார்கள் என்ற செய்திய கூன் பாண்டியனது மனைவியாகிய மங்கையர்க்கரசியாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவரினுடைய படைத்தலைவர்
இந்த பதியில வந்துதான் ஞான சம்பந்தரை மதுரைக்கு எழுந்தருளச் செய்ய வேண்டும்னு கேட்க போகுது. அப்ப ஞான சம்பந்தர் மதுரைக்கு செல்லுதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார். ஆனால் அந்த நேரத்துல சூழல் சரியில்லை, கோள்கள் சரியில்லை, இப்பொழுது உரிய காலம் அன்று என்று நாவுக்கரசர், ஏனென்றால் சமணர்கள் எல்லாம் வளர்ந்தவர்கள், இந்த குழந்தை ஞான சம்பந்தனுக்கு ஏதாயிலும் ஊறு வந்து விடுமோ என்று தகப்பன் நிலையில இருந்து நாவுக்கரசர் வருந்தினார். ஆகவே ஞான சம்பந்தத்தை சொன்னார், நீர் போக வேண்டாம், வேறு ஏதாயிலும் காரணம் சொன்னால் ஞான சம்பந்தர் ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்று கருதின நாவுக்கரசர், வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் நிலை சரியில்லை, ஆகவே இந்த சூழலிலே நீங்கள் மதுரையம்பதிக்கு செல்லுதல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்ல, உடனே ஞான சம்பந்தர் பாடுகிறார், இறைவன் அது அடியார்கள் ஆகிய நமக்கு இந்த கோள்களினால் எந்த ஒரு துன்பமும் வாராது என்று பாடி அருளின இடம்தான் இந்த தலம். அந்த பதிகத்துக்கு பேரு கோள் அரு பதிகம்னு பேரு. அதனுடைய செய்தியை பார்க்கலாம். வேதங்கள் எண்ணில் கோடி மிடைந்து செய் பணியை மிக்க ஏதங்கள் நம்பால் நிற்பார் இருவரும் செய்து வைத்தார் நாதம் கொள் வடிவாய் நின்ற நதி பொதி சடையார் செய்ய பாதங்கள் போற்றும் மேலோர் பெருமையார் பகரும் நீரர். வேதங்கள் எண்ணில் கோடி, இதுக்குதான் நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்றது, வேதங்கள் என்பன அளவிற்கு அதிகமானவை. உடனே நாம் ஒரு கேள்வி கேட்டுள்ளோம், 4 வேதங்கள் தானே, இந்த 4 வேதங்கள் எப்படி எண்ணில் கோடி ஆகும் அப்படின்னா, இத வகுப்புல விவாதித்து இருக்கிறோமா என்று தெரியாதுன்னா, பல பேரோடு பல்வேறு விதமான விவாதங்களில் ஈடுபடுவதனால எதை எங்கு சொன்னோம்னு தெரியாது. இது ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மீட்டு ஒரு முறை கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். நம்முடைய புராணங்கள் எல்லாம் என்ன கருதுகின்றன, காலங்களை வகைப்படுத்துகின்ற பொழுது நமக்கு உண்டான அளவினுக்கு உரிய மிகப்பெரிய காலம் எதுன்னா யுகம்னு பேர். இப்ப நாம எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், 4 யுகங்கள் இருக்கு, திரேதா கிரேதா துவாபர கலின்னு. இந்த யுகங்கள் ஒவ்வொன்றினுக்கு எத்துணை ஆயிரம் ஆண்டுகள்னு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 4 யுகங்களும் முடிந்ததன் பிறகு என்ன ஆகும்னா, மீண்டும் ஒடுங்கின உலகம் உயிர்க்க தொடங்கும். இந்த மாதிரி 4 யுகங்களுக்கு சதுர் யுகங்கள்னு பேர். இந்த மாதிரி 72 சதுர் யுகங்கள் கொண்டது மகா யுகம். இந்த ஒவ்வொரு சதுர் யுகத்துல இருக்கக்கூடிய 4 யுகங்களுக்கும் அந்த யுக காலங்கள் நடக்கின்ற பொழுது அந்த காலங்களுக்கு தேவையான வேதங்களை தொகுப்பதற்கு சிவனே வியாசர் என்கின்ற வடிவில் வருகிறார். இது நம்பிக்கை. அதனால இப்பொழுது நம் கையில் இருக்கக்கூடிய வேதங்களான ரிக்கோ எஜுரோ சாமமோ அதர்வணமோ துவாபர யுகத்தினுக்கு உண்டான வேதங்கள் அன்று மாறும். அப்போ இந்த வேதங்கள் இந்த கலியுகத்திற்கு உண்டானவை. அப்போ இந்த வேதங்களுக்கு உண்டான காலம் கலியில இந்த கலியுகத்தினுக்கு உண்டான மொத்த ஆண்டுகளை பகுத்து ஒவ்வொரு பகுப்பினையும் ஒருவரால் ஆளப்படுகிறதுன்னு வைக்கிறார். ஆகவே வேதம் என்பது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல இருந்து நம்மை நாமே ஆண்டு கொள்ளுவதற்கு சட்டங்களை உருவாக்குகிறோம். எது போல, இப்ப நம்ம நாட்டுல கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்கு.
அதில் சொல்லப்பட்ட அடிப்படை சட்டங்களை கொண்டு பின்னாளில் நமக்கு உரியதாகிய சிவில் சட்டங்களையும் கிரிமினல் சட்டங்களையும் உருவாக்கி, இவை எல்லாம் சப்ஜெக்ட் டு த கான்ஸ்டிடியூஷன் தான். அது மாதிரி வேதங்கள் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு யுகத்துக்கு அந்த வேதங்களை சொல்லப்பட்ட ஐடியாலஜியை வைத்துக்கொண்டு சட்டங்களை இயற்றி அதை ஒருவர் நிர்வகிக்கிறார். இப்ப நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாரு? பிரசிடென்ட் மாதிரி இந்த வேதங்களை கான்ஸ்டிடியூஷனா கொண்டு அதிலிருந்து உருவான சட்டங்களை வகுக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா மனுன்னு பேர். தொடக்கத்துல இருந்த மனு ஸ்வயாம்புன்னு பேர். இப்ப இருக்கிற மனுவுக்கு பேரு தைவஸ்யன்னு பேர். இந்த மனு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் மாதிரி அல்லது பிரசிடென்ட் மாதிரி இவரால் உருவாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அந்த சட்டத்தை கொண்டு இந்த யுகத்தை ஆளணும். இந்த யுகத்துல இருக்கக்கூடிய மக்களை ஆளணும். அப்படி ஆளக்கூடியவனுக்கு பெயர் பிரஜாபதின்னு பேர். பிரஜைனா குடிமக்கள், பதினா தலைவர். அப்ப இந்த பிரஜாபதியும் மாறுவான். ஆகவே பிரஜாபதிகள் பலர் தோன்றுவார்கள். அந்த பல பிரஜாபதிகளுக்கு உண்டான ஒரு காலம் பகுக்கப்பட்டிருக்கும். அந்த காலம் என்பதனுடைய தலைமை பொறுப்பில் மனு இருப்பான். பல மனுக்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களினுடைய பதவிக்காலம் முடிந்து புதிய மனு என்று தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து மனுக்களினால் ஆளப்பட்ட அந்த மொத்த காலம் ஒரு யுகம்னு பேர். அதனால நம்ம முன்னோர்கள் ரொம்ப யோசித்து, அதனாலதான் இந்த மனு நாம் இப்பொழுது மனு என்று சொல்லிக் கொண்டிருப்பது நமக்கு உரியதாகிய நடைமுறையில பிரஜாபதியினால் நிர்வகிக்கப்படக்கூடிய சட்டம். இந்த மனுவை திருத்தலாம். எப்படி நாம கான்ஸ்டிடியூஷனை திருத்தலாம் அப்படின்ற போல மனுவை திருத்த முடியும். அந்த மனு தோன்றிய காலத்துல, இந்த கலியுகத்துல இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு உண்டான மனு தோன்றிய பொழுது அன்றைய சூழல்ல சில சட்டங்களை வகுத்திருக்கலாம். காலப்போக்கில் அந்த சட்டங்கள் மாறலாம். உதாரணம் மேற்கோள் சொன்னா தெரியும். தொடக்க காலத்துல வேள்வியில அந்தணர்கள் விலங்குகளை இட்டு அதை உண்டதாக மந்திரங்களே இருக்கு. அந்தணர்கள், முனிவர்கள். பின்னர் என்ன ஆயிற்று? அந்தணர்கள் புலால் உண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தார். அதற்கு ஒரு செய்தியை வைத்தார். இதன் அடிப்படையினால் இன்று முதல் இவ்வாறு உண்ணுதல் கூடாது. அதே போல அந்தணர்கள் எல்லாம் தொடக்க காலத்துல அந்த வேள்வி செய்த பொழுது அந்த வேள்வியில சோமபானம் சுராபானம் என்று சொல்லக்கூடிய மயக்கம் தருதற்கு உண்டான பொருள்களை அருந்தி இருக்கிறார்கள். ஆனால் சுக்கிராச்சாரியாரினுடைய வரலாறை படிக்கின்ற பொழுது அவர் ஒரு வாக்குறுதி தருகிறார். என் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், இன்று முதல் அந்தணர்களும் துறவியர்களும் மது அருந்தக்கூடாது, இந்த சோமபானம் சுராபானத்தை அருந்தக்கூடாது. அதுபோல அகத்தியர் தென்னகம் வருகின்ற பொழுது அவரால் சொல்லப்பட்டதுதான் இனி புலால் உண்ணுதல் கூடாது. அதற்கு ஒரு கிளை கதை சொல்லுகிறார்கள், இல்லவன் வாதாபி கதை. சரியா? இதெல்லாம் இப்படித்தான் நிர்வகிக்கப்படும். இதுக்கு எல்லாவற்றினுக்கும் ஒரு பின்புலம் இருக்கு. நம் ஆட்கள் எல்லோரும் என்ன பண்ணுவார்கள்? ஏதாயிலும் செய்திகளை அரைகுறையாக தெரிந்து கொண்டு, ஆமாம் ஆமாம் அந்தணர்கள் எல்லாம் கூட ஒரு காலத்துல மாமிசம் உண்டார்களே, நீங்கள் ஏன் இப்பொழுது உண்ணுவதில்லைன்னா உண்டது உண்மைதான்.
ராமன் கேட்கிறான், அசோகவனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட சீதையை பார்த்து, இந்த இடத்துல உனக்கு நல்ல மது கிடைத்தது, நல்ல புலால் கிடைத்தது என்பதினாலே உண்டு அப்படியே இங்கு சுகமாக தங்கி விட்டாயான். அதுபோல காட்டுல ராமனுக்கு புலால் சமைத்து கொடுக்கப்பட்டது என்ற செய்தி இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் கங்கை கரையில ராமனை பார்க்க வந்த குகன் கொண்டு வந்தது மீனும் தேனும் தான். அதனால அன்றைய வழக்கத்துல இப்ப ராமனை அந்தணனா எடுத்துக்கலாமன்னா வீரர் குலத்துல பிறந்த க்ஷத்ரியன் அவன் சாப்பிடலாம், துறவிகளும் உண்டதாக குறிப்பிட்டு. ஆகவே ஒரு காலத்துல இவ்வாறு இருந்தது என்பதை மறுத்து ஒரு காலத்துல ஒரு சட்டமாக எழுதுவதில் எதுவும் தவறும் இல்லை, புதியதும் இல்லை, இருக்கு எல்லா காலத்திலும். இப்ப நம்ம நாட்டுல 67க்கு முன்பு வரைக்கும் மது விலக்கு அமூலில் இருந்தது. அப்புறம் என்னாச்சு? மது விலக்கு மீண்டும் உள்ளே நுழி எடுத்துட்டு மதுவை கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த போது மதுவினை தடை செய்தார். அவரே கொஞ்ச நாள்ல என்ன செய்தார்? இல்லை இல்லை, இந்த மதுவை தடை செய்வதனால தவறான முறையில திருட்டு மதுவினை எல்லாம் அருந்தி மக்கள் அழுகிறார்கள், அது பார்க்க சகிக்கவில்லை, நான் மீண்டும் மதுக்கடைகளை திறக்கிறேன். சட்டங்கள் மாறிக்கொண்டே போகலாம். அதனால இந்த மனுவும் திருத்துதற்கு உரியவர் தான். இவர் சொன்னது அப்படியே திருத்தாமையே வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த சட்டம் இயற்றின காலத்துல அந்த மனு எழுதின பொழுது சமூகத்தில் இருந்த அமைப்பியல்களை முன்னிலைப்படுத்தி எழுதினார். அந்த சமூகம் இப்பொழுது மாறிவிட்டதுன்னா மனுவை திருத்தி கொள்ளணும். நம்ம கான்ஸ்டிடியூஷனை திருத்தலையா? அடிப்படை அவ்வளவுதான். அதனால இவ்வாறு எல்லாம் ஒரு காலத்துல அந்த எண்ணில் கோடி வேதங்கள், ஒவ்வொரு யுகத்தினுக்கும் உண்டான வேதங்கள் தோன்றிய வண்ணம் இருக்கும். அந்த யுகத்திற்கு தேவையான அந்த வேதங்களை தொகுத்து தருபவன் வியாசன். புராணத்தை தேடி பாருங்கள், தெரியும், வியாசனே சிவ அம்சம். அதனால இந்த மரபு அப்படியே பேணி பாதுகாக்கப்பட்டது. அதனாலதான் வேதங்கள் எண்ணில் கோடினர். அவ்வளவு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது 72 சதுர்யுகம், அதுக்கு அப்புறமும் அதுக்கு முன்பும் யுகங்கள் இருந்திருக்கு, நமக்கு தெரியாது. அதனால கோடி மிடைந்து செய் பணியை மிக்க அந்த வேதங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து செய்தற்கு உரியதாகிய இந்த கதவம் திறக்கவும் அடைக்கவுமான பணிகளை உயிர்களான நம்மிடம் வரும் குறைபாடுகளையெல்லாம் நீக்குபவர்களாகிய நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் பணியை மிக்க ஏதங்கள் நம்பால் நிற்பார். ஏதங்கள்னா துன்பங்கள், குற்றங்கள். நம்முடைய குற்றங்களையும் துன்பங்களையும் நீக்கக்கூடியவர்களாகிய இருவரும் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் செய்து வைத்தார். அவர்கள் இருவருமாக சேர்ந்து பதிகத்தை பாடி இந்த கதவை திறக்கவும் மூடவும் வழிவகை செய்தார்கள். நாதங்கொள் வடிவாய் நின்ற நதி பொதி சடையார். நாத வடிவாய் இருக்கக்கூடியவனும் கங்கை நதியிலே சடாமுடியில் தாங்கியவனுமாகிய சிவபிரான் செய்ய பாதங்கள் போற்றும். அவரினது சிவந்த பாதங்களை போற்றி வணங்கி மேலோர் பெருமையார் பகரும் நீரார் இறைவரின் திருவடிகளை போற்றி இப்பெரியவர்களாகிய இருவரையும் யாரால் அளவிட்டு புகழ முடியும்? அளவிற்கு அதிகமான புகழுக்கு உரியவர்களாக ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் விளங்கினார். திருமறை நம்பர் தாம் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர் தம்பிரானார் பால் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லோர் என்றால் பெருமறையுடன் மெய் தொண்டர்க்கு இடையீடு பெரிதாம் அன்றே. ரொம்ப அழகு. திருமறை நம்பர் தாம் 4 வேதங்களின் வடிவாக உள்ள இறைவர் முன்பு தாம் முன்பு அருள் செய்த அதனை செப்பும். அவரால் இறைவனால் வழங்க பெற்ற அருளின அருளிப்பாட்டினை நின்று அவனது அருள் திறத்தை நினைந்து வாழ்த்தி
ஒருமையில் நின்ற தொண்டர், ஒருமைனாக்க ஒன்றுபட்ட உணர்வோடு நின்ற தொண்டர்கள், தொண்டர் தம்பிரானார்பால் ஒக்க, தம்பிரான் தங்களுடைய பிரானாகிய சிவனினுடைய அருட்செய்கைகளை போல தாமும் செய்ய வல்லவர் என்றார். இறைவன் அருள் செய்தது போல இறையடியார்களாகிய இந்த ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் இறைவன் பால் கொண்ட பக்தியினாலும் மக்களின் பால் கொண்ட அருளினாலும் கதவை திறக்கவும் மூடவும் செய்தார்கள். வல்லோர் என்றால் பெருமறையுடன் மெய்த்தொண்டர்க்கு இடையீடு பெரிதாமன்றோ. அரிய மறைகளுடன் மெய்த்தொண்டர்களுக்கு உள்ள ஒற்றுமை மிகவும் பெரியது அல்லவா. என இறையருளினாலே கதவை திறக்கவும் மூடவும் செய்திருக்கிறார்கள். இறைவன் செய்கிறான், அது அவனது இயல்பு, அது அவனுக்கு உரியது. ஆனால் அவனை போன்றே இந்த அடியவர்களும் இறையருள் பெற்று இயற்கை இகவுகளுக்கு உட்பட்டு பலவற்றை செய்கிறார்கள். அது பெருமையான விஷயம். ஆகவே அந்த அடியவர்களினது பெருமையை நாம் எவ்வாறு சொல்லுவது என்று சொல்லி, இவ்வகை திருமறை காட்டில் இறையவர் அருளை உண்ணி மெய்வகை தெரிந்த வாக்கின் வேந்தர் தாம் துயிலும் போதில் மைவளர் கண்டர் சைவ வேடத்தால் வந்து வாய்மூர் அவ்விட இருந்தும் அங்கே வாயென அருளி போக. தனக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பினை எண்ணி மனமெல்லாம் மகிழ்வோடு இரவு தூங்குகிறார் நாவுக்கரசர். அவர் கனவுல இறைவன் வந்தார். இவ்வகை திருமறை காட்டி இறையவர், இவ்வாறு இந்த அடியவர்களாகிய இருவரும் பாடுதலினால் கதவை திறந்தும் மூடுதற்கும் உண்டான வழிவகையை செய்த இறைவர் அவரால் செய்யப்பட்ட அந்த அருளினை உண்ணி, அந்த அருளை இடைவிடாது நினைத்து நினைத்து மெய்வகை தெரிந்த வாக்கின் வேந்தர், உண்மையை உணர்ந்தவராகிய நாவுக்கரசர், வாக்கின் வேந்தர் நாவுக்கரசர் துயிலும் போது, அந்த ஊர்ல தன் மடத்துல படுத்து தூங்குகின்ற பொழுது மைவளர் கண்டர், ஆலகால விஷத்தை தன் தொண்டையிலே வைத்தவராகிய கண்டத்தை உடைய சிவபெருமான் சைவ வேடத்தால் வந்து, சிவனடியார் போல வேடம் தரித்து நாவுக்கரசர் கனவுல வந்து வாய்மூர் அவ்விடை இருத்தும், திருவாய்மூரில் நான் இருக்கிறேன், அங்கே வாயென அருளி போக, அந்த இடத்திற்கு நீ வந்து என்னை வணங்குவாயாகன்னு கனவுல நாவுக்கரசர் கனவுல சிவபெருமானே சிவனடியார் போல வந்து திருவாய்மூரில் நாம் இருக்கிறோம், அங்கு தொடரவா என்று இறைவனே சொன்னார். அது கேட்டு அவர் என்ன செய்தார் என்பதை அடுத்த வகுப்புல தொடருவோம். சரி, நல்லது.